ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்லேயே ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு மலையாள படமான அபிஹிதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை டைரக்ட் பண்ண சென் ஆகிட்டே சிம்பிளான சம்பவத்தை வச்ச ஹியூமரா கொடுக்கறதுல கில்லாடி. இதுல மத்தவங்க இன்டிமேட்டா இருக்கும்போது திருட்டுத்தனமா பாக்குற விஷயத்தையும் அதுக்காக கூட்டு சேர்றதையும் காமெடியா கலாய்ச்சிருக்காரு. இந்த கதையில வர பிரகாஷன் ஃப்ரெண்ட்ஸோட கல்லு குடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வர வழியில மாதன் வீட்டு பக்கத்துல மாவுமில் ஓனர் வினோத் யாரையோ கட்டிப்பிடிச்சு கிஸ் பண்றத பாத்துறான். ஆனா அந்த பெண்ணோட முகத்தை தான் பார்க்க முடியல. இந்த விஷயத்த மாதவன் குடும்பத்துக்கு க்ளோஸா இருக்க வேணுகிட்ட சொல்ல அது அப்படியே அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிற பெரிய ஆபரேஷனா மாறுது. இதுக்கப்புறம் அங்க நடக்கிற கூத்தங்களும் கடைசியில் அது யாருன்னு தெரிய வரும்போது என்ன ஆச்சுன்னு சொல்ல வர்றது அந்த படம். இந்த கள்ள தொடர்பு சமாச்சாரனால ஹாட்டான விஷயம். இதை சுத்தி இருக்க சீக்கிரசிய டென்ஷனை வச்சு பல படம் வந்திருக்கு. இதுல நடுராத்திரில கேட்ட ஒரு முத்த சத்தம் ஒரு ஊரையே இன்வெஸ்டிகேஷன் மோடுக்கு இறக்குது. இந்த படத்தோட சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஏதோ பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு நம்மள டீஸ் பண்ணிட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு சீனுங்களை சுவாரஸ்யமா கடைசி வரை இழுத்து இருக்கிறது தான். அடுத்து இதுல இருக்க கேரக்டர்களை இயல்பா பேச வச்சு ஹியூமரை வர வச்சிருக்காங்க. டயலாக்ஸ் நடுவுல ஒரு பாஸ், அதுக்கப்புறம் கவுண்டர்னு கொடுத்து ஸ்மைல வர வைக்கிறாங்க. அதுல இவனுங்க மாஸ்டர் பிளான் பண்ற சீன் இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள். இதுல என்ன துரதிருஷ்டம்னா, கதையில ஒரு பெண்ணை தான் சந்தேகப்படுவாங்க, நாம சீன்ல வர அத்தனை பொண்ணு மேலேயும் சந்தேகப்படுவோம். அதே மாதிரி ஒரு வதந்தியை வச்சு ஒருத்தரை எக்ஸ்போஸ் பண்ற அளவுக்கு போறதுன்றது கூட இருக்கவங்களே எவ்வளவு நம்பத்தகாத ஆளுங்களா இருக்க முடியும்னு காட்டியிருக்காங்க. ஆனா இந்த பாதிக்கப்பட்ட கேரக்டர் அவனை ஒரு அறை மட்டும் விட்டுட்டு அவனை மன்னிக்கிறது பரிதாபம் தான். அந்த மிஸ்ட்ரி பொண்ணு ரிவீல் ஆகிற ட்விஸ்ட் ஓரளவு கெஸ் பண்ணக்கூடியதா தான் இருக்கு. ஆனா அந்த ரிவீலுக்கு மேல அந்த பொண்ணு அப்படி பண்ணதுக்கான காரணத்தை ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறதும், இதை கேட்டு அடித்தடில் இறங்காம மெச்சூர்டா அப்ரோச் பண்ணதும் நல்லா இருந்தது. அந்த கிளைமேக்ஸ்ல வர மாமியார் கேரக்டர் ஸ்வீட். அப்படி இருந்தா ஒவ்வொரு வீட்லயும் எதுக்கு தகராறு வரப்போகுது. இதுல கொஞ்சம் நெளிய வைக்கிறது அந்த டெய்லர் கேரக்டர் இந்த பண்டிகைக்கு முன்னாடி பின்னாடி வர ஏத்த இறக்கங்களை சொன்ன விதம் தான். மொத்தத்துல நாம ரிலேட் பண்ற மாதிரியான விஷயங்களை வச்சு லைட்டான ஹியூமரோட பெரிய ஸ்டார் ஆக்டருங்க இல்லாத குறையே தெரியாம கடைசி வரை பார்க்க வச்சிருக்கிறதுக்காகவும், இருட்டுல கேட்கிற இச்சு சவுண்டுக்கு மேல அடல் கண்டென்ட்னு எதுவும் இல்லாதனால நீங்க இதை வீக்கெண்ட்ல பார்க்கறதுக்கு தாராளமா ஸ்லாட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான படமரசத்தோட சந்திக்கிறேன். நன்றி.